ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப காமெடியா இருக்கு. சட்டசபையை நினைச்சு பார்த்தாலே, சட்டசபையில நடக்கிற நிகழ்வுல பார்த்தாலே ரொம்ப சிரிப்பா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா விஜய் தரப்புல இருந்து ஒரு விஷயம் வந்து எழும்புச்சு. 2வது வருஷம் செலிப்ரேட் பண்ணாங்கல்ல. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் வெற்றிகரமா முடித்து 2வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம். அங்க ஆதவர்ஜுனா வந்து ஒரு விஷயம் பேசினாரு. நாங்க தாங்க எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த கேள்விய எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கேட்கும் பொழுது என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சியே நாங்க தாங்க, சட்டசபையில எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவரை நாங்க தான், எதிர்க்கட்சி அதிமுக தான், அதாவது ஆட்சியாளர்களை தவிர்த்து மத்த எல்லாருமே எதிர்க்கட்சி தான் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தைப்படி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி சட்டசபையில நடந்துக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல. என்னன்னா தினமும் புதுவிதமான நாடகம் வந்து சட்டசபையில் நடக்கும். சட்டசபையில இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி கேள்வி எழுப்புறாங்க. நியாயம்தான், அதாவது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இவர் செயல்படுறாரு, அரசு செய்யற தவறுகளை, அதாவது தமிழ்நாடு அரசு கிட்ட நடந்த இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைய சட்டசபையில எடுத்து வைக்கிறது நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா முதல்வர் தரப்புல இருந்து ஒரு பதில் வருது, அதை கேட்கணுமா இல்லையா? அதுதானே ஒரு நாகரிகம், அதுதானே ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர். என்னன்னா நம்ம முதல்வர் ஐயா வந்து நான் சொல்றாரு, சாத்தான்குளம் விவகாரம், தூத்துக்குடி விவகாரம், பொள்ளாச்சி விவகாரம் எல்லாத்தையும் பட்டியலிடுறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆட்சியில நடந்த கேவலம் இல்லையா, அதிமுக ஆட்சியில நடந்த கேவலம், அதிமுக ஆட்சி நடந்த படுகொலை, இத வந்து சட்டசபையில ஆளும் கட்சியினர் வந்து எடுத்துரைத்து இந்த சட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன தீர்வு காண்டீங்க, எங்க ஆட்சியில வந்து சட்ட பிரச்சனைகள் வந்து உடனே என்ன பண்ணாங்க, அதற்கான தீர்வுகளை வந்து உடனே என்ன பண்ணிச்சு காவல்துறை வந்து கொடுத்தது. அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அதே போல நிறைய குற்ற செயல்கள், பாலியல் வழக்குகள், நிறைய படுகொலை வழக்குகள் எல்லாவற்றிலும் உடனடியா நாங்க என்ன பண்ணோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தீர்வுகளை காணோம். ஆனா அதிமுக ஆட்சியில நீங்க தூத்துக்குடி சம்பவம், சாத்தான்குளம் விவகாரம், பொள்ளாச்சி விவகாரம், இந்த விவகாரத்துல நீங்க என்ன பண்ணி இருந்தீங்க? இதுல ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்றாரு, தூத்துக்குடி விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு பெரிய கேவலமான விஷயம். அதிமுக ஆட்சி அங்க நடக்குது, முதல்வர் இவர் தான், இவர்கிட்ட இல்லாத உளவுத்துறை இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே இல்லை இவர்கிட்ட, இவருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு முதல்வருக்கு அழகா அழகு இல்லையான்றது நீங்களே தீர்மானித்தீங்க. இததான் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு, உங்களை போல நாங்க வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நாங்க இல்ல, நாங்க எங்க நாலேஜுக்கு வருதுன்னா அடுத்த செகண்டே வந்து என்ன பண்றோம், நாங்க காவல்துறைய நாங்க என்ன பண்றோம், தீவிரமா செயல்பட சொல்றோம். உங்களை மாதிரி நாங்க வந்து என்ன பண்ணல, காவல்துறைக்கு வந்து ஜனங்களை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு நாங்க அதிகாரம் கொடுக்கவே இல்லை. நீங்க மத்திய அரசுக்கு மண்டியிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஜனங்களை படுகொலை செய்தீங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கும் பொழுது இவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியாம சட்டசபையை விட்டு ஓடுறாங்க. என்னங்க இது? அதுதான் நம்ம முதல்வர் ஐயா என்ன சொல்றாரு, நீங்க கேள்வி கேட்கிறீங்களா, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்ல, அந்த பதிலை கேட்டுட்டு போங்க, எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாருங்க. அவருக்கே சிரிப்பு அடக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அதிமுகவை நினைச்சா நம்மளுக்கு வேதனைப்படுறதா, கவலைப்படுறதா, சிரிக்கிறதா ஒண்ணும் தெரியல. இவங்க கேள்விகள் கேட்கிறாங்க, ஆனா இந்த கேள்விக்கு பதில் வரும்போது மாட்டிக்கிறாங்க. அந்த மாட்டிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, தப்பிக்கிறதுக்கு சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செய்யறேன். இப்ப வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமியா வந்து பெரிய மாவீரன் மாதிரில பேசுவாரு. அப்படி அதை செஞ்ச, இதை செஞ்ச, இதை கிழிச்ச, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஆனா அவர் பூஜ்யம், அதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சட்டசபையில நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க, அதுக்கு முதல்வர் வந்து பதில் சொல்றாரு, அதை எதிர்கொண்டு பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சட்டசபையை விட்டு வெளியேறீங்க. இது ஒரு பிரதான எதிர்க்கட்சி செய்யற வேலையா? இது மக்களுக்காக போய் நின்னு பேசுங்க. ஏன்னா சட்டசபைக்குள்ளேயும் போயிட்டு நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எதிர்க்கட்சியா எதுக்கு உக்காண்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனா ஒண்ணு, சட்டசபையில வந்து டெய்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு சிரிப்பலைகள் அதிகமா வரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஒண்ணு, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு நீங்க வந்து வெளியில வந்து பெருமையா பேசுறீங்க, ஆனா சட்டசபைக்குள்ள உங்க பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேலை செய்யல அப்படின்றதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.